இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு பசி பட்டினில இருக்க வச்சாரா? இல்ல. ஆண்டவர் அனுதினம் போஷித்தார். உடையே இல்லைங்க, நான் அரை நிர்வாணமா இருக்கிற ட்ரெஸ்ஸே இல்லைன்னு விற்க வச்சாரா? உடுத்து வைத்தார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடு, வேலை, உங்களுக்கு சம்பாதிக்கிற வாய்ப்பு, ஒரு குடும்பம், உறவுகள், உங்களை நேசிக்கிற ஆட்கள், உங்களுக்கு ஒரு சபை, ஆராதனை, ஊழியர்கள், எத்தனை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். இந்த வருஷத்தில் எத்தனை புயல் காற்றுகள், பூமி அதிர்ச்சிகள், எத்தனை மரணங்கள், யுத்தத்தினாலே மரணம், பூமி அதிர்ச்சியிலே மரணம், இயற்கை சீற்றத்தினாலே மரணங்கள், எவ்வளவோ மரணங்கள் செய்திகளை கேள்விப்பட்டோம். நாமோ பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அவங்கள விட நாம் என்ன பெரிய பரிசுத்தவான்களா? அவங்க எல்லாம் பாவம் செய்தனால அழிஞ்சிட்டாங்க, நான் பரிசுத்தமா இருந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லையே. தேவனுடைய கிருபை. அதெல்லாம் நினைத்த ஆண்டவரே, என் மேல இறக்க வைத்து மன்னித்து அதிசயமாய் நடத்தி வந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு துதிக்கணும். நீங்க நன்றி உள்ளவளாய் இருந்தா புது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால சொல்றீங்களா? அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீங்களே, நான் உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். என்னை பாதுகாத்தீங்க, எனக்கு நன்மை செய்தீங்க, என் தேவையை சந்தித்தீங்க, ஆண்டவரே என்னை சுகமாக்கினீங்க, எனக்கு துணை நின்றீங்க. நீங்க செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவை.